ஓகே. ஸோ வணக்கம். எல்லாரும் சாப்பிட்டீங்களா? அட்டெண்டன்ஸ் பார்த்துட்டியா? அப்புறம் விபி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடு. ஓகே. எல்லாம் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சுக்கா. சாப்பிட்டாச்சு. ஓகே. ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நான் 2 மணி நேரம் எடுப்பேனாலும் தெரியாது. பட் எவ்வளோ சிம்பிளா முடிச்சு உங்களுக்கு சம்பைக்கன் பண்ண முடியுமோ நான் சம்பைக்கன் பண்ணிட்டு சீக்கிரம் முடிச்சிருவோமே. ஓகேயா? சரி. ஸோ நம்ம ஸ்லைடை பார்ப்போம். நவீன். ஓகே. ஸோ நம்மளோட இப்ப இந்த ஸ்லாட்ல வந்து நம்ம பார்க்க போறது வந்து ப்ரோக்ராம் பிரசன்டேஷன். ஓகே. ப்ரோக்ராம் பிரசன்டேஷன்ன்றது வந்து இந்த செஷன்ல வந்து புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ற ஒண்ணு. இதுக்கு முன்னுக்கு வந்து இருந்துச்சு. ஆனா லைக் பிசிக்கலா இருந்தப்ப முன்ன டாக்டர் வீரா கிட்ட இதை நான் கன்சல்ட் பண்ணப்ப அவர் என்கிட்ட என்ன சொன்னார்னா, பிசிக்கலா இருந்தப்ப முன்ன வந்து ப்ரோக்ராம் பங்காரா போய் அவங்கள பர்சனலா பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னார்ல. ஸோ இப்ப அதுக்கப்புறம் பிசிக்கல் முடிச்சுட்டு ஆன்லைன்ல எல்லாம் வந்துட்டு எதுவுமே நடக்கல. அண்ட் தென் மிமங் டாக்டர் பரம் வந்துட்டு நார்மலா வந்து சிக்னேச்சர் கொடுத்துட்டு ப்ரோக்ராம் அப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டாரு. ஆனா இந்த பாட்ல வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா ப்ரோக்ராம் பிரசன்டேஷன் பண்ண போறோம். ஓகே. நெக்ஸ்ட் டைம் இந்த பிரசன்டேஷன்ல நான் உங்க கவர் பண்ண போறது 2 விஷயம். ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்னல் ப்ரோக்ராம் பிரசன்டேஷன் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் டைம் லைன். ஓகே. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் போவோம். இன்டர்னல் ப்ரோக்ராம் பிரசன்டேஷன். ஓகே. இன்டர்னல் ப்ரோக்ராம் பிரசன்டேஷன்ல வந்துட்டு மொத்தம் நான் ஒரு 4 பாயிண்ட்ஸ் கவர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பிரசன்டேஷன் மீட்டிங் போர்ட் மெம்பர்ஸ். இந்த பிரசன்டேஷன் மீட்டிங் நம்ம பண்றப்ப யார் யார் அதுல இருப்பாங்க, அண்ட் தென் பிரசன்டேஷன் மீட்டிங் ஃப்ரீக்வன்சி அது வந்து எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா நடக்கும், அண்ட் பிரசன்டேஷன் ஸ்லைட் டெம்ப்ளேட் அது பத்தி, அண்ட் ஓவரால் ப்ராசஸ் ஆஃப் பிரசன்டேஷன் மீட்டிங் இந்த 4 விஷயத்தை நான் கவர் பண்ண போறேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே. பிரசன்டேஷன் மீட்டிங் போர்ட் மெம்பர்ஸ். ஓகே. இதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு எப்படி பண்ணுவோம்னா நார்மலா வந்துட்டு நீங்க எல்லாரும் வந்து பிரசிடென்ட் கிட்ட வந்து உங்க ப்ரோக்ராம்ஸை வந்து ப்ரெசென்ட் பண்ணுவீங்க. லைக் உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கு, அக்கா எனக்கு இந்த மாதிரி ஐடியா இருக்கு, அந்த மாதிரி ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நார்மலா வந்துட்டு பிரசிடென்ட் கிட்ட வந்து நீங்க ப்ரெசென்ட் பண்ணுவீங்க. அண்ட் பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் வந்து அந்த ப்ரோக்ராம் வந்து அப்ரூவ் பண்ணிட்ட உடனே நீங்க வந்து ரன் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. தட் இஸ் வாட் பீன் ஹேப்பனிங் ஆல் திஸ் வைல். ஓகே. ஆனா வந்துட்டு இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த செஷன் நடக்கும். நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா எல்லாரும் வந்துட்டு உங்க ப்ரோக்ராம் வந்து என்கிட்ட ப்ரெசென்ட் பண்ணுவீங்க. நம்ம வந்து ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணுவோம் இந்த செப்டம்பர்ல. ஸோ நம்ம பிளான் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ப்ரெசென்ட் பண்ணுவோம்ல. ஸோ அந்த ப்ரெசென்ட் பண்றப்ப நீங்க வந்து ஸ்வாட் அனாலிசிஸ் பண்ணோம். உங்க ப்ரோக்ராமோட ஸ்ட்ரென்த், வீக்னஸ், அப்புறம் அதுல இருக்கிற யூனோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் ஆல்சோ த்ரெட்ஸ், இந்த ப்ரோக்ராம் நடத்த என்னென்ன இது இருக்கு அந்த மாதிரி வந்து ஸ்வாட் அனாலிசிஸ் என்கிட்ட பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா அட்வைசர்ஸ் கூட ஒரு தடவை இந்த ப்ரோக்ராமை ப்ரெசென்ட் பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் நாங்க அப்ரூவ் பண்ணிடுவோம் தெரியுமா, செப்டம்பர்ல நம்ம மீட்டிங் வச்சு அப்ரூவ் பண்ணிடுவோம் உங்க ஐடியாலாம் ஓகேன்னு. அதுக்கப்புறம் நம்ம வந்து பினாசியாட் கூட ஒரு தடவை இந்த ப்ரோக்ராமை ப்ரெசென்ட் பண்ணுவோம். ஓகே. ஸோ அந்த மீட்டிங்ல வந்து யார் இருப்பான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு அட்வைசர் ஆஃப் ஆக்டிவிட்டி அஃபேர்ஸ். நம்ம ஆக்டிவிட்டிக்காக இருக்கிற நம்ம அட்வைசர் வந்து டாக்டர் வீரமுகன், நான் இருப்பேன் வைஸ் பிரசிடென்ட், அந்த ப்ரோக்ராமோட டைரக்டர், செக்ரட்டரி ஆர் வைஸ் செக்ரட்டரி, அண்ட் தென் நம்ம வந்து கண்டிப்பா இன்வைட் பண்ணும்போது 2 பேரு ட்ரஸ்ட் ஃபண்ட் அஃபேர்ஸோட அட்வைசர் டாக்டர் குழந்தைகன் அண்ட் ஆல்சோ டெபுட்டி வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் தட் ரெஸ்பெக்டிவ் எக்ஸ்கோ. ஓகே. ஸோ இதுல வந்துட்டு ப்ரோக்ராம் டைரக்டர் மட்டும் வரனால இப்ப சொந்தம் நீங்க வந்து ஓகே ஹரி அண்ட் சஷ்மிரா இருக்காங்களா. ஓகே. இப்போ வந்துட்டு ஹரி வந்துட்டு ஒரு ப்ரோக்ராமுக்கு வந்துட்டு 2 பேரும் ஒரு எக்ஸ்கோல இருந்தாலும் இப்போ வந்து ஹரி தான் வந்து அந்த ப்ரோக்ராம் டைரக்டர்னா சஷ்மிரா அந்த ப்ரோக்ராமுக்கு வர முடியாது, இந்த ஸ்லாட்டுக்கு வர முடியாது. வெறும் ஹரி மட்டும் தான் அன்னைக்கு வந்து வருவாரு. அண்ட் தென் அந்த மீட்டிங் வந்து அவர் ப்ரெசென்ட் பண்ணுவாரு. ஓகேயா. ஸோ இந்த மீட்டிங் வந்துட்டு நம்ம எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா செய்வோம்னு சொல்லிட்டு நான் அடுத்த ஸ்லைட சொன்னேன். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே. ஸோ இந்த மீட்டிங்கோட ஆப்ஜெக்டிவ். ஓகே. நாளைக்கு வந்து லோராக்கா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்லாட் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதாவது கேபிஐ ஆஃப் பெர்சக் ஒன். அதாவது உங்க எல்லாருக்கும் நாங்க செட் பண்ற ஒரு டார்கெட். என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் நீங்க செய்யணும். லைக் இந்த வருஷத்துல வந்துட்டு இந்த பாட்ல வந்து அட்லீஸ்ட் நம்ம ஒரு இன்டர்நேஷனல் ப்ரோக்ராம் ஆச்சும் செய்யணும். ஓகேயா. தட்ஸ் அவர் ஒன் ஆஃப் த கேபிஐ அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து நாளைக்கு வந்து லோராக்கா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ இந்த கேபிஐயை அச்சீவ் பண்றதுக்காகவும் அண்ட் தென் நீங்க வந்துட்டு நம்ம ப்ரோக்ராம் செஞ்சா கண்டிப்பா வந்துட்டு நம்மளாம் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரே வயசு கிட்ட தான் இருக்கும்.
நம்ம வந்துட்டு சில விஷயத்த வந்து நோட்டீஸ் பண்ணாம விட்டுறலாம். பட் வென் வி கன்சல்ட் வித் த அட்வைசர்ஸ், அவங்க இன்னும் பெட்டர் ஐடியாஸோட லைக் அந்த ப்ரோக்ராம எப்படி இன்னும் பெட்டரா ஆக்கலாம், எப்படி இம்பாக்ட் குடுக்கலாம் அப்படின்றத வந்துட்டு அட்வைசர்ஸ் நமக்கு இது குடுப்பாங்க இல்லையா? ஸோ இந்த மீட்டிங்க வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு, நம்ப அந்த கிர்தாஸ் ஸ்கெட்ச் பண்ண வேண்டிய அமெண்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு தான் நம்ம வந்துட்டு பிஹேப் கிட்ட கிர்தாஸ் ஸ்கெட்சவே சப்மிட் பண்ணுவோம். ஸோ இந்த எங்களோட பிளான் படி இந்த ப்ரோக்ராம் பிரசன்டேஷன் ஒரு மாசத்துல ஒரு தடவை நடக்கும். யூஸ்வலி ஃபர்ஸ்ட் வீக் சாட்டர்டே ஒரு சண்டே இந்த 2 நாள்ல வந்துட்டு வைக்கலாம் அப்படின்னு தான் பிளான்ல. ஆனா என்னன்னா அந்த அட்வைசர்ஸ் வந்துட்டு அந்த டைம்ல வந்து ஃப்ரீயா இல்லைன்னா மேபி வி கேன் போஸ்ட்போன் இட் லைக் அ வீக் லேட்டர் அந்த மாதிரி வரும். ஆனா வந்துட்டு இப்போதைக்கு பிளான் படி ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் ஆஃப் எவ்ரி மந்த் அதான் பிளான். இட்ஸ் ஐடர் கேன் பி சாட்டர்டே ஆர் சண்டே. ஓகேயா? இந்த ப்ரோக்ராம் பிரசன்டேஷன் அண்ட் தென் இந்த ப்ரோக்ராம் பிரசன்டேஷன்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா இட் ஷுட் பி 2 months பிஃபோர் யோர் ஆக்சுவல் ப்ரோக்ராம் டே. ஸோ கத்துங்க நீங்க வந்துட்டு நவம்பர்ல ஒரு ப்ரோக்ராம் செய்ய போறீங்க. ஸோ நவம்பர்ல வந்து நீங்க ப்ரோக்ராம் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா யூ கைஸ் மஸ்ட் டூ த பிரசன்டேஷன் ஆன் செப்டம்பர். ஓகே, ஏன் வந்து 2 மாசத்துக்கு முன்னுக்கே வைக்கிறீங்கக்கா? லைக் ஒரு மாசம் பத்தாதா? ஓகே, நோ. ஏன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா பிரசென்ட் பண்ணிட்டோன்னே கிர்தாஸ் ஸ்கெட்ச்ல ஒர்க் பண்ண ஆரம்பிப்பீங்க. அண்ட் தென் இப்ப சொந்து வந்துட்டு உங்களோட ப்ரொபோஸ் பண்ற அந்த ப்ரோக்ராம்ல வந்துட்டு அட்வைசர்ஸ் வந்து சொல்றாங்க, ஓகே மேபி இவங்க கூட கொலாபரேஷன் பண்ணா நல்லா இருக்கும், உங்க ப்ரோக்ராம் வந்து இன்னும் இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கணும்னா வந்து நீங்க இவங்க கூட கொலாபரேட் பண்ணுங்க, வெளியே இன்னும் ஸ்பான்சர்ஸ் தேடுங்க, அந்த மாதிரி ஐடியா எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ நீங்க அவங்கள ரீச் அவுட் பண்றதுக்கு, அவங்க உங்களுக்கு ரிப்ளை பண்றதுக்கு எல்லாத்துக்குமே டைம் ஆகும். ஸோ பை த டைம் நீங்க வந்துட்டு எல்லாத்தையும் அமெண்ட் பண்ணி சப்மிட் பண்றதுக்கு லேட் ஆச்சுன்னா உங்க ப்ரோக்ராம் வந்து போஸ்ட்போன் ஆகிடக்கூடாது. ஸோ நீங்க பிளான் பண்ண டேட்ல வந்து உங்க ப்ரோக்ராம் நடக்கணும்னா 2 months பிஃபோர் நம்ம இந்த ப்ரோக்ராம் பிரசன்டேஷன் முடிச்சிருவோம். ஸோ முடிச்சுட்டு இந்த கிர்தாஸ் ஸ்கெட்ச் எல்லா வேலையும் நம்ம செட்டில் பண்ணிட்டோம்னா ஒன்ஸ் நம்ம அந்த மாதிரி செட்டில் பண்ணிட்டோம்னா நீங்க சப்மிட் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் அடுத்த வேலைக்கு போயிருவீங்க. ஸோ நீங்க கிர்தாஸ் ஸ்கெட்ச் அதை பத்திலாம் யோசிக்க வேணா. உங்க ப்ரோக்ராம் வந்து டேட் வந்து போஸ்ட்போன் ஆகாது. பிளான் பண்ண அந்த தக்வீம் படி நடக்கும். ஸோ இது வரைக்கும் எந்த டவுட்டும் இருக்காதுன்னு நம்புறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட் போயிடலாம். பிரசன்டேஷன் ஸ்லைட் டெம்ப்ளேட். ஓகே, நான் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸ் பிரசன்டேஷன் ஸ்லைட் டெம்ப்ளேட் கொடுத்துருவேன். உங்க வேலை வந்துட்டு ஜஸ்ட் அந்த பிரசன்டேஷன் ஸ்லைட் கொடுக்குறோம் தெரியுமா, அதுல ஜஸ்ட் எடிட் பண்றது மட்டும்தான். நீங்க எக்ஸ்ட்ராவா எதையும் ஆட் பண்ண வேணாம், எக்ஸ்ட்ராவா வேற எதுவுமே கொடுக்க வேணாம். நீங்க ஜஸ்ட் அதுல உள்ளது நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணாலே போதும். ஓகே, நீங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணாலே அதை எப்படி பெட்டர் ஆக்குன்றது வந்து அட்வைசர்ஸ் நம்ம கிட்ட டிஸ்கஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட். இந்த ஸ்லைட் டெம்ப்ளேட் நான் அப்புறம் உங்கள்கிட்ட கொடுக்குறேன். இதுதான் வந்துட்டு உங்களோட ஃபர்ஸ்ட் கவர் பேஜ். அந்த மலேசிய புற்ற பல்கலைக்கழக அந்த லோகோல மாத்திராதீங்க, அந்த பொம்பன்தங்கன் இதையும் மாத்திராதீங்க. நீங்க எடிட் பண்ண வேண்டியது இந்த நாம ப்ரோக்ராம் தாரி தெம்பாய் எக்ஸ்கோ பங்காரா ப்ரோக்ராம் திம்பல நை பிரசிடென்ட். ஓகே, இது வந்து கூகுள் டாக்குமெண்ட்ல போட்டனால வந்துட்டு அதோட ஃபாண்ட் வந்து கொஞ்சம் மாறி இருக்கு. பட் நீங்க என்ன பண்ணும், ஆக்சுவல் ஃபாண்ட் அந்த என்ன ஃபாண்ட்ல இருக்கோ அந்த ஃபாண்ட் மட்டும் தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். நீங்க எதையுமே மாத்த வேணாம். ஃபர்ஸ்ட் பேஜ்ல என்ன ஃபாண்ட்ல இருக்கோ என்ன சைஸ்ல இருக்கோ அதுலயே வச்சுக்கோங்க. நம்ம ப்ரோக்ராம்னா இது ஏன் லாயில நம்ம வச்சிருக்கோம்னா, நீங்க இந்த ஸ்லைட்ஸ் கம்ப்ளீட் பண்ணோன்னே நீங்க அப்படி கிர்தாஸ் ஸ்கெட்ச்ல காப்பி பண்ற மாதிரி சிம்பிளா உங்களுக்கு ஏத்த மாதிரி செஞ்சிருக்கோம்ல. ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, எல்லாமே லாயில தான் இருக்கும். நம்ம ப்ரோக்ராம் அப்புறம் உங்க ப்ரோக்ராம் ஆட் பண்ணுவீங்க. தாரே எப்ப திம்பாட் எப்ப எக்ஸ்கோ என்ன எக்ஸ்கோல இருந்து நீங்க வரீங்க, பொங்காரா ப்ரோக்ராம் யார் அந்த ப்ரோக்ராம் டைரக்டர், உங்களோட திம்பால நை பிரசிடென்ட் யாரு, யாரோட சூப்பர்விஷன்ல நீங்க இந்த ப்ரோக்ராம் செய்றீங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, இது வந்து உங்களோட ஸ்டாண்டர்டைஸ் பேக்ரவுண்ட். உங்களோட ஸ்லைட் பிரசன்டேஷன்ல இந்த பேக்ரவுண்ட் தான் வந்து இருக்கும். மேல வந்து அந்த டைட்டில் மட்டும் தான் வரும் பாருங்க, புங்கநலன் ப்ரோக்ராம் அந்த மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இப்போ சொந்தூல நீங்க வந்து ப்ரீவியஸ் பாட் செஞ்ச ப்ரோக்ராம் வந்து காண்டாக்ட் பண்ண போறீங்க. அப்பனா ஒரு ப்ரோக்ராம்க்கு செஜரா இருக்கு. அதாவது இது வந்துட்டு 2021ல செஞ்ச ப்ரோக்ராம். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து இந்த மாதிரி செஞ்சிருந்தாங்க. ஸோ அந்த ப்ரோக்ராமோட செஜாராவை நீங்க எட் பண்ணுவீங்க. அண்ட் தென் அந்த ப்ரோக்ராம்ல நீங்க என்ன பஹாருவன் கொண்டு வரீங்க. லைக் ஓகே, போன இதுல வந்துட்டு காவிய தலைவன் செஞ்சாங்க. ஸோ காவிய தலைவன் வந்துட்டு இன்டர்நேஷனல் லெவல்ல வந்துட்டு என்ன பேருனா நம்மளோட அந்த ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன் கொண்டு போலான்னு பிளான் பண்ணாங்க. பட் வந்துட்டு கோவிட்னால வந்து ஸ்டாப் ஆயிருச்சு. ஸோ நீங்க என்ன பேசலாம்னா லைக் நாங்க என்ன அதுல பொம்பாகுருவன் அவங்களோட ஐடியா இது, ஆனா நாங்க என்ன ஆட் பண்றோம் அப்படின்ற மென்ஷன் பண்ணுவீங்க. இப்போ உங்களோட ப்ரோக்ராமுக்கு வந்து ஏதாச்சும் தீம் இருந்துச்சு, நான் சொந்த லைக் காவி தலைவனுக்கு வந்து ஒரு தீம் இருந்துச்சு, எல்லாத்துக்கும் எல்லா ப்ரோக்ராமுக்கும் தீம் இருந்துச்சு. ஸோ அந்த தீம் இருந்துச்சு ஆட் பண்ணுங்க. அண்ட் தென் நீங்க யாராச்சும் பரிச்சயமா இன்வைட் பண்றீங்களா அவங்கள இன்வைட் பண்ணுங்க. சித்தாமுக்கு ஹோர்மாட் யாராச்சும் இருந்தாங்கன்னா அண்ட் கும்புலன் சசரன்
கும்பலன் சசரன்றது நார்மலா யாருக்கு பண்றீங்க? ஒன்லி ஃபார் PHUPM மெம்பர்ஸா, இல்ல பிளாஜா இந்தியா யூபிஎம்மா, இல்ல வந்து இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸா? உங்களோட கும்பலன் சசரன். ஓகே, பேசிக்லி இதை பாத்தீங்கன்னா கிர்தாஸ் கிஜே, நாளைக்கு நான் உங்ககிட்ட அதை பாப்பீங்களா? இந்த கிர்தாஸ் கிஜேல முக்கியமான கம்போனன்ட்ஸ்ல இருக்கிற முக்கியமான விஷயங்கள் தான் இங்க இருக்கு. ஸோ இதை நீங்க ப்ரெசென்ட் பண்ணும்போது இதை நீங்க அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி கூட கிர்தாஸ் கிஜேல போட்டுக்கலாம். ஸோ ஈஸியா இருக்கும்ல. ஸோ நெக்ஸ்ட், இம்பாக்ட் ப்ரோக்ராம். ஒரு ப்ரோக்ராம்னால உங்களுக்கு இம்பாக்ட் என்ன கிடைக்குது? ஓகே, சி உங்களுக்கு வந்துட்டு இன்னொரு விஷயம் இருக்கும், ஹசில் பம்ப்ளாஜரன். ஓகேயா, ஹசில் பம்ப்ளாஜரன் நாளைக்கு நான் உங்களுக்கு வந்து சொல்லுவேன் எப்படி வந்து ஹசில் பம்ப்ளாஜரன் வந்து செய்யணும்னு. பட் இது வந்து ஸ்ட்ரெயிட்டா இம்பாக்ட் ப்ரோக்ராம் இருக்கு. ஓகே, இம்பாக்ட் ப்ரோக்ராம்ன்றது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது மூலியமா என்ன கிடைக்குது? ஓகே, உங்களுக்குன்னு ஒரு ஹசில் ஆப்ஜெக்டிவ் இருக்கும், கரெக்டா? நான் வந்துட்டு இந்த மாதிரி வந்து ப்ரோக்ராம் வந்து செய்ய போறேன். ஓகே, நான் இதை சாப்பாய் பண்ண போறேன். சொந்த நான் செய்யற ப்ரோக்ராம் வந்துட்டு யூபிஎஸ்ஆர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு செய்ய போறேன். ஸோ யூபிஎஸ்ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் செய்ய போறேன்னா அவங்களுக்கு வந்து நான் வந்து டியூட்டோரிங் கிளாஸ் செய்ய போறேன் அப்படின்னு வைக்கிறீங்களா? அதுல நீங்க என்ன ஆப்ஜெக்டிவ் சப்பாய் பண்ணணும்? ஓகே, அது வந்து ஹசில் பம்ப்ளாஜரன் இம்பாக்ட் ப்ரோக்ராம். அதனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களுக்கு மஷாராக்கட்க்கு என்ன கிடைக்குது? ஸோ இம்பாக்ட் ப்ரோக்ராம் வந்து யூஸ்வலா வந்து சொசைட்டியா நம்ம பிரிப்போம். ஸோ யூஸ்வலி வந்து பிளாஜா யூபிஎம், ரெண்டாவது வந்து மஷாராக்காய், இன்னொன்று வந்துட்டு உங்களுக்கு டிரிஸ் நீரி, உங்களோட சத்துவனுக்கு என்ன கிடைக்குது? ஸோ உங்களுக்கு எந்த ப்ரோக்ராம் செஞ்சாலும் இந்த 3 பேரை வந்து ஹைலைட் பண்ண மறந்துடாதீங்க. மஷாராக்காய், PHUPM மெம்பர்ஸ், அண்ட் ஆல்சோ உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்றத நீங்க வந்து இந்த இம்பாக்ட் ப்ரோக்ராம்ல கவர் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து டென்டேட்டிவ் ப்ரோக்ராம். நார்மலா நீங்க ஒரு ப்ரோக்ராம் செஞ்சீங்கன்னா டென்டேட்டிவ் செய்வீங்க. ஸோ அதை வந்து இந்த ஸ்லைட்ல ஆட் பண்ணிருங்க. அங்காரன் per பிளஞ்சர் அண்ட் வந்துட்டு நார்மலா வந்து அங்காரன் per பிளஞ்சரும் இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்லைட் நவீன். ஓகே, ஒரு ப்ரோக்ராம் செய்ய போறீங்கன்னா இப்போ சொந்தம் நீங்க வந்து ஏதாச்சும் காசு இன்வால்வ் பண்றது, பிரைஸ் கொடுக்க போறீங்க, இல்ல எந்த மாதிரி ப்ரோக்ராம் செஞ்சாலும் அங்கரன் இப்போ பிளஞ்சான் நீங்க செய்யணும். லைக் எவ்வளவு அலோகேட் பண்றீங்க, எந்த விஷயத்துக்கு எவ்வளவு அலோகேட் பண்றீங்க, அந்த மாதிரின்றத இந்த ஸ்லைட்ல ப்ரெசென்ட் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட். இது வந்துட்டு நம்மளோட அங்கரன் பிண்டாப்பத்தல். யூஸ்வலி வந்துட்டு நம்ம வந்து ஸ்பான்சர்ஸ் தேடுவோம். அண்ட் யூரான் பிளாஜா யூஸ்வலிலா முன்ன வந்து பிஹேக் காசு கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்துட்டு பிசிக்கலா இருக்கனால பிஹேக் காசு, சாரி ஆன்லைனா இருக்கனால பிசிக்கல் பிஹேக் வந்து காசு கொடுக்கறது இல்லை. ஸோ இப்போதைக்கு வந்து உங்களோட பிண்டப்பத்தான் வந்துட்டு இப்போ நஜா அண்ட் யாருக்கிட்ட இருந்து வாங்க போறீங்க. ஸோ கிரஞ்ச நீங்க பாருங்க, உங்க கிர்தாஸ் கஜை செய்யறதுக்கு முன்னாடி நீங்க யாரை அப்ரோச் பண்ண போறீங்க அப்படின்ற ஒரு கிளியர் விஷனோட தான் இதை நீங்க ஸ்லைட்லயே ப்ரெசென்ட் பண்ணுவீங்க. ஸோ நான் வந்து இப்போ நஜான் தேட போறேன், இவங்க கிட்ட வாங்க போறேன், எவ்வளவு காசு வாங்க போறேன். இப்போ யூரான் பிளாஜா வைக்க போறேன்னா ஓகே எவ்வளவு கேட்க போறேன், அதுல இருந்து எவ்வளவு வரும், என்னோட இப்போ பிளாஞ்சானுக்கு இது பத்துமா அப்படின்ற மாதிரி ஒரு பேசிக் மேட்ச் செய்வீங்க. ஓகே, இந்த இடத்துல நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த டேபிள் வந்து பார்க்க சிம்பிளா இருக்கும். பட் இதுல வந்து கவனிங்க, அந்த பிலாங்கான் வந்து சென்டர்ல இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி இந்த நம்பர்ஸ் எல்லாமே சென்டர்ல இருக்கு, கரெக்டா? ஸோ மேல இருக்கிற பிலாங்கான், சும்பர், குவான்டிட்டி, ஜும்லா அது எல்லாமே வந்து சென்டர். ஓகேயா, அது எல்லாமே சென்டர். அடுத்து பினாஜா இந்த சும்பர் காலம்ல இருக்க வேண்டியது எல்லாம் மட்டுமே வந்து தான் லெஃப்ட் அலைன்ட். உங்களோட அலைன்மெண்ட் வந்து லெஃப்ட்ல இருக்கும். நார்மலா நம்ம எப்போதும் டைப் பண்ற மாதிரி சென்டர் ஆக்க தேவையில்லை. பட் பிலாங்கன் வந்து சென்டர், குவான்டிட்டியும் வந்து சென்டர். ஓகே, இது சென்டர்ல இருக்கணும், பிலாங்கன் சென்டர் இருக்கணும். ஜும்லா வந்துட்டு ரைட் அலைன்ட். அந்த காசு வந்துட்டு 0.00 வைக்கிறீங்களா, அது எல்லாமே வந்துட்டு ஆன் ரைட். அதே மாதிரி தான் நீங்க அங்கரன் இப்போ பிளஞ்சான் செய்யறப்பையும் எல்லாமே வந்துட்டு காசு வந்து ஆன் த ரைட், ரைட் அலைன் பண்ணிருக்கணும். ஸோ நீங்க இன்கேஸ் ஓகே இங்க வந்து நீங்க டைப் பண்றீங்க சொந்தோலா நவீன், அதுல அப்படியே இது பண்ணி டைப் பண்ணு, வெளியாயிட்டு அந்த ஜும்லால டைப் பண்ணு. ஸ்லைட் பிரசன்டேஷன் வெளியாயிரு. ஷேர் ஸ்கிரீன் பண்ணி அந்த ஸ்லைட் பிரசன்டேஷன் அந்த ப்ரெசென்ட் பண்றதுல இருந்து வெளியாயிட்டு ஜஸ்ட் அந்த இது ஸ்லைட் மட்டும் காட்டு. ஓகே கீழே வா. ஓகே, அந்த ஜும்லா கிட்ட போயேன். ஓகே, அங்க போயிட்டு ஜஸ்ட் ஒரு அஞ்சுலி ஜும்லால டைப் பண்ணு 5.00. ஸோ இந்த மாதிரி ரைட் அலைன்டா இருக்கணும். ஓகேயா, ஸோ உங்களோட ஜும்லா வந்துட்டு நீங்க அங்கரன் இப்போ பிளஞ்சான் செய்யறப்பையும் இந்த மாதிரி தான் இருக்கணும். அண்ட் தென் அங்கரன் பிண்டாப்பாத்தானோ இந்த மாதிரி தான் இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட். அண்ட் தென் முடிஞ்சுலா செகண்ட் த்ரிமுகாசி. ஸோ இதை ப்ரெசென்ட் பண்ணி முடிச்சோன்னே டாக்டர்ஸ் வந்து உங்களோட கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க, நீங்க அதுக்கேற்ற மாதிரி அதை அமெண்ட் பண்ணிக்க வேண்டியதான். இந்த ஸ்லைட்ல இன்னொரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்ல மாட்டேன்.
இந்த ஸ்லைட்ல வந்து உங்களோட ஃபாண்ட் வந்துட்டு நார்மலா மத்த எல்லா ஸ்லைட்லயும் இருக்கும்போது ஏரியல் 24ல இருக்கணும். ஓகே, ஏரியல் 24ல இருக்கணும். அந்த ஸ்பேசிங் வந்து நான் என்ன ஸ்பேசிங் கொடுத்துக்கணும் அதே ஸ்பேசிங்ல யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் டேபிள்ல ஃபில் பண்றப்ப வந்துட்டு அந்த ஃபாண்ட் வந்து தகவமா 20. ஓகே, ஸோ ஓகே நவீன் ப்ரெசென்ட் பண்ண நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸ்லைட் ப்ரெசென்டேஷன் கவலைப்படாதீங்க, உங்ககிட்ட நான் இந்த ஸ்லைட்டை கொடுத்துருவேன், நீங்க ஜஸ்ட் அதுல இருந்து எடிட் பண்ணா போதும். ஓகேயா? ஓகே, நெக்ஸ்ட். நவீன் இல்ல செகண்ட் ட்ரிமிகாசி அந்த பிரசன்டேஷன் ஸ்லைடுக்கு தான் இன்னும் இது முடியல. ஓகே, சோ நம்ம அடுத்த கட்டத்துக்கு போவோம். ஓவரால் ப்ராசஸ் ஆஃப் திஸ் பிரசன்டேஷன். இந்த பிரசன்டேஷன் வந்து நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம்? ஓகே, நம்ம வந்து விபி வந்துட்டு நமக்கு வந்து கேலண்டர் கொடுத்துருவாங்க. ஸோ என்னென்ன டேட் வந்துட்டு அவங்க அட்வைசர்ஸ் கூட கன்சல்ட் பண்ணிட்டு எந்த டேட்ல நம்மளுக்கு இந்த பிரசன்டேஷன் இருக்கும் அப்படின்ற ஒரு கேலண்டர் மாதிரி ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அண்ட் தென் நம்ம என்ன பண்ணுவோம்னா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க அந்த டேட்டை. அதை வந்து அதுக்கப்புறம் அந்த கேலண்டர் அவங்க கொடுத்த பிறகு நம்ம டிவிபி வந்துட்டு நம்மளோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணும். அதாவது இந்த பிரசன்டேஷன் போனோம்னா ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இருக்கு, அந்த ஃபார்மை ஃபில் அப் பண்ற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து நம்ம டிவிபி கிட்ட கொடுத்துறோம். ஓகேயா? அந்த டிவிபி வந்து விபி கிட்ட போய் அந்த ஃபார்ம் எடுத்துடணும். அண்ட் தென் மினிமம் ப்ரோக்ராம் அட் ஒன் டைம் இஸ் 2. அதாவது ஒரு தடவை ப்ரெசென்ட் பண்ண போறீங்கன்னா அட்லீஸ்ட் 2 ப்ரோக்ராம்ஸ் இருக்கணும் மினிமம் 2 ப்ரோக்ராம்ஸ். பட் நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருந்துச்சுன்னா மச் பெட்டர். நவீன் ஸ்லைட் ப்ரெசென்ட் பண்ணு தம்பி, ப்ரெசென்ட் பண்ணு ஃபுல்லா பெருசாக்கிடு. ஃபுல்லா இல்ல மொத லோகா இல்லடா, ஃபுல்லா இல்ல. அந்த ஐகான்லாம் தெரியுது. பிரசன்ட் தட்டுனியா இல்லையா? தட்டுனே கொண்டாருங்க. ஜாம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ அதே மாதிரி தான் இருக்கு. இல்ல ப்ரோ, கொண்டாருங்க. அன்ஷேர் பண்ணி திரும்ப ஷேர் பண்றேன். அதான் ஜாம் ஆச்சு. இப்ப முடிக்க. ஓகே, சோ நான் சொன்ன மாதிரி தான் விபி கிட்ட இந்த போராங் டாக்டரன் இருக்கும். டிவிபி அந்த ஃபார்மை கலெக்ட் பண்ணி ஃபில் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, சோ இதுதான் அந்த ஃபார்ம். ஓகே, இது வந்து அதோட ஃபர்ஸ்ட் பார்ட். அதாவது மேல வந்து மக்லுமாட் மோமோஹோன் அந்த ப்ரோக்ராம் டைரக்டர் பேரு, எக்ஸ்கோ பேரு, ப்ரோக்ராம் பேரு தாரி சசாரன் புசத்து, ஆப்ஜெக்டிவ் ப்ரோக்ராம் சொல்றப்ப ஹாசில் பம்ப்ளாஜரன் ப்ரோக்ராம் எழுதுவீங்க. அண்ட் தென் கிஜி சம் இன்கேஸ் நீங்க வந்து யார் கூடச்சும் கொலபரேசி பண்றீங்கன்னா அதை நீங்க ஃபில் பண்ணுவீங்க. ஓகே, சோ நெக்ஸ்ட் லைக் போ. இந்த இடத்த நீங்க யாரும் ஈஸி பண்ண வேணாம், ஏன்னா அது வந்து உலாசன் நசிகர். ஓகேயா? அவங்க வந்துட்டு உங்களுக்கு அந்த ப்ரோக்ராம் வந்து என்னென்ன ஆட் பண்ணலாம் அப்படின்றத கொடுத்துட்டு சோக்கோங் பண்றாங்களா தசோக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்க சாப் பண்ணி உங்ககிட்ட கொடுத்துருவாங்க. ஸோ இதை வந்து திருப்பி வந்து அவங்க சாப் பண்ணி கொடுத்ததை வந்துட்டு விபி வந்து மறுபடியும் டிவிபி கிட்ட அவங்களோட ரெஃபரன்ஸ்க்கு கொடுத்துருவாங்க. ஓகேயா? அண்ட் 1 காப்பி வந்துட்டு செக்ரட்டரி ஃபைல்ல மசூப் பண்ணோம். ஓகேயா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன்ஸ் வந்துட்டு நம்ம இந்த ப்ரெசன்டேஷனை புக் பண்ணிட்டீங்க, இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வாங்கிட்டோன்னே நீங்க என்ன பண்ணணும்னா இந்த ஸ்லைட் பம்பந்தாங்கன்னு கொடுத்தோம் தெரியுமா, ஸ்லைட் பம்பந்தாங்கனையும் சேர்த்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மோட விபி கிட்ட சப்மிட் பண்ணோம். லாஸ்ட் டே டு சப்மிட் தி ஸ்லைட்ஸ் ஆர் 1 week பிஃபோர் த பிரசன்டேஷன். நீங்க வாங்கிட்டீங்க, ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டீங்க, மேபி நீங்க ஃபார்ம் முதல்ல சப்மிட் பண்ணிட்டு ஸ்லைட் இன்னும் எடிட் பண்ணோம்னா 1 week பிஃபோர் பிரசன்டேஷன் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் விபி வந்து அதை கம்பைல் பண்ணிட்டு லைக் நீங்க வந்து ஒன்னொன்னா கொடுப்பீங்க. அதை வந்து லோரா வந்து கம்பைல் பண்ணி ஒரு ஃபுல் பிரசன்டேஷனா தான் வந்துட்டு ஆன் த டே ப்ரெசென்ட் பண்ண போகுது. ஸோ நீங்க வந்து அட்லீஸ்ட் 1 week முன்னுக்கு கொடுக்கணும். இது வந்து டிவிபி டேக் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்லைட் கூட சேர்ந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மையும் சப்மிட் பண்ணோம். அண்ட் ஸ்லைட்டோட சப்மிட் பண்ற லாஸ்ட் டே வந்துட்டு 1 week பிஃபோர் பிரசன்டேஷன். அண்ட் தென் 2 days பிஃபோர் பிரசன்டேஷன் விபி வந்து எல்லாருக்கும் வந்துட்டு ரிமைண்டர் சென்ட் பண்ணுவாங்க. அண்ட் தென் ஆன் த டே செக்ரட்டரிஸ். ஓகே, செக்ரட்டரிஸ் யூஸ்வலி வந்து இந்த ப்ரோக்ராமோட செக்ரட்டரி. ஓகே, உங்களுக்கு தெரியும் இந்த ப்ரோக்ராம்க்கு வந்து செக்ரட்டரி ஆகணும்னா ஒன்று செக்ரட்டரி ஆஃப் அவர் போர்ட் ஆர் வைஸ் செக்ரட்டரி ஆஃப் அவர் போர்ட் தான் வந்து இருப்பாங்க.
ஸோ நம்ம எப்பவுமே வந்துட்டு நார்மலா வந்துட்டு ப்ரோக்ராம் டைரக்டர், திம்பாலான் ப்ரோக்ராம் டைரக்டரை டிசைட் பண்ணிடுவோம். அதே மாதிரி செக்ரட்டரியும் டிசைட் பண்ணிடுங்க யார் உங்களுக்கு வேணும்ன்றது. இது 3 தான் முதல்ல ரொம்ப குருஷியல். ஏன்னா நீங்க வந்துட்டு வைஸ் டைரக்டர்ன்றது வந்துட்டு மேபி வந்துட்டு எஸ்ஆர்ஓவா இருக்கலாம், இல்ல உங்களோட இன்னொரு எக்ஸ்கோ இருக்காங்க இல்லையா அவங்களா இருக்கலாம். ஓகேயா? சோ ஒரு திம்பாலான் பொங்காரா மினிமம் இவங்க 2 பேர்ல யாராச்சும் ஒரு ஆளு. எஸ்யூ வந்துட்டு நீங்க எஸ்யூ ப்ரோக்ராம் யாருன்னு நீங்க முடிவு பண்ணிருங்க. சோ அந்த செக்ரட்டரி தான் வந்து இந்த பாட் மீட்டிங்க்கே வருவாங்க. ஏன்னா அவங்க மீட்டிங் மினிட் செய்யணும். இந்த மீட்டிங் மினிட் பத்தி செய்வாங்க. அண்ட் தென் ஒன்ஸ் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோன்னே இந்த பிரசன்டேஷன் முடிஞ்சு டாக்டர் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டாங்க, இதை அமெண்ட் பண்ணுங்க எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. ஒன்ஸ் அதை பண்ணிட்டோன்னே கத்தா ஸ்கெட்ஜுவை 1 வீக் ஆஃப்டர் பிரசன்டேஷன் சப்மிட் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து டாக்டர் கிட்ட நம்ம இந்த தடவை வந்துட்டு நம்ம சைன் வாங்கிட்டு அவரோட சைனை வாங்கி நம்ம வைக்கிறது இல்ல, அவர்கிட்ட கொடுத்து அவரே சாப் பண்ணி நம்ம கிட்ட ஸ்கேன் பண்ணி திருப்பி அனுப்புற மாதிரி. நோமோ அவர் சைனை நம்ம ஆட் பண்ற விஷயம். ஸோ ஆஃப்டர் பிரசன்டேஷன் 1 வீக் மேக்ஸிமம் 2 வீக்ஸ்ல 2 வீக்ஸ் வரைக்கும் டைம் எடுத்துக்கோங்க. செஞ்சுட்டு சப்மிட் பண்ணிடுங்க. சப்மிட் பண்றது செக்ரட்டரி கிட்ட சப்மிட் பண்ணிருங்க. செக்ரட்டரி வந்துட்டு அதை வந்து நசியாட் கிட்ட அனுப்பிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் லைன் ஸோ நான் சொன்ன மாதிரி தான் செக்ரட்டரிஸ் அந்த பேப்பர் ஒர்க்கை செக் பண்ணிட்டு அட்வைசர்கிட்ட கொடுத்துட்டு மறுபடியும் உங்களோட ரெஃபரன்ஸ்க்கு உங்ககிட்டே கொடுத்துருவாங்க. ஸோ டிவிபி கிட்ட ஒரு காப்பி இருக்கும், அந்த ப்ரோக்ராம் டைரக்டர் கிட்ட ஒரு காப்பி இருக்கும். ஸோ இந்த பிரசன்டேஷன் வந்துட்டு இப்படிதான் ஒரு ப்ராசஸ் ஆக போகுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லைன் Q&A. ஏதாச்சும் கேள்வி இருக்கா இந்த ப்ரோக்ராம் பிரசன்டேஷன் பத்தி? டிவிபிஸ், எக்ஸ்கோஸ் எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க, SRO will be in your team. So SRO வந்துட்டு எந்த டீம்ல ஜாயின் பண்றதுன்னு அவங்களே டிசைட் பண்ணிக்குவாங்க. So they can be also Timbalan Pangara for your program. So உங்க யாருக்காச்சும் ஏதாச்சும் கேள்வி இருந்துச்சுன்னா கேளுங்க. அக்கா எனக்கு ஒரு கொஸ்டின். கேளு. ஓகே, அந்த ஸ்டார்டிங்ல ஒரு ஸ்லைட் இருந்துச்சுல, அந்த பிலாங்கன் காஸ், அந்த நடுவில் என்ன இருந்துச்சு தெரியல, லெஃப்ட்ல பிலாங்கன் இருந்துச்சு, ரைட்ல காஸ் இருந்துச்சு. அந்த அங்காரன் அந்த அங்காரன் கொண்டாப்பட்டாங்க. ஏன் அந்த டீடைல்ஸ்லாம் வந்து அவ்வளோ மெட்டிகுலஸா இருக்கு? லைக் டில் பிலாங்கன் வந்து நடுவுல இருக்கணும், காஸ் வந்து ரைட்ல இருக்கணும். லைக் why that much ஸ்டாண்டர்டைஸ்ட்? இதுக்கு முன்னுக்கு அப்படிதான் இருந்துச்சா? எனக்கு நம்ம இந்த பாட்ல இப்ப நம்ம கொண்டு வரோம். ஸோ நம்ம சிஸ்டமேட்டிக்கா கடைசி வரைக்கும் இதை கொண்டு போகிறோம். இது வந்து அடுத்தடுத்த பாட் வந்து இப்படியே கொண்டு போகணும் அப்படின்றத எங்க ஆசை. ஸோ எதை நம்ம இப்ப பண்ணாலும் எத்தனை வருஷம் ஆனாலும் அதை ஃபாலோ பண்ற மாதிரி சிஸ்டமேட்டிக்கா செய்யணும். அதனாலதான் ஃபான் இந்த சைஸ்ல இருக்கணும், அவங்களோட டேபிள்ல வந்து இந்த ஃபான் தான் பாய்க்கணும் அப்படின்னு சொல்றது. ஏன்னா நீங்க வந்துட்டு நான் சொன்ன மாதிரி தான் இன்னொன்று வந்துட்டு எல்லா எக்ஸ்போவும் வந்துட்டு இப்ப சொந்தோல ஒரு நாள்ல வந்து 5 பிரசன்டேஷன் நடக்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாருக்கும் நான் இந்த ஸ்லைட் தான் கொடுப்பேன். ஸோ இந்த ஸ்லைட் கொடுக்குறப்ப நீங்க வந்து உங்க இஷ்டத்துக்கு அல்டர் பண்ணீங்கன்னா அதை நம்ம ப்ரெசென்ட் பண்ணும்போது சிராகமா இருக்காது. எனக்கு அது ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு எப்பவுமே முடிஞ்ச வரைக்கும் பெர்ஃபெக்ட், க்ளோஸ் டு பெர்ஃபெக்ட் அந்த மாதிரி தான் இருக்கணும். அண்ட் தென் நம்ம இப்ப செய்யற இந்த சிஸ்டம் தான் வந்துட்டு நம்ம ஃபியூச்சர்ல நம்ம செய்யறப்பையும் இதை அவங்க கொண்டு போகணும். இந்த சிஸ்டம் ஆன்லைன்ல செஞ்சாலும் சரி, பிசிக்கலா செஞ்சாலும் சரி, இந்த பிரசன்டேஷன் நடக்கணும். அதுதான் பாயிண்ட். புரிஞ்சா? ஓகே ஓகே. ஸோ வேற ஏதாச்சும் கேள்வி? அக்கா எனக்கு ஒரு கொஸ்டின். சொல்லுடா. நீங்க சொன்னீங்க இப்போ அந்த மீட்டிங்ல வந்து நம்ம மினிமம் வந்து 2 ப்ரோக்ராம்ஸ் ப்ரெசென்ட் பண்ணலாம்னு. ஸோ மீன்ஸ் இந்த இப்போ நீங்க கொடுத்துருக்க இந்த ஸ்லைட் டெம்ப்ளேட் வந்து 1 ப்ரோக்ராம் தானே யூஸ் பண்ணுவீங்க. இப்போ நம்ம வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் செய்யணும்னா லைக் அந்த ப்ரோக்ராம்க்கு ஒரு ஸ்லைட்ஸ் இருக்கணும்ல? ஒரு ப்ரோக்ராம்க்கு ஒரு ஸ்லைட். ஓகே. ஸோ இப்போ சொந்தோலா நீயே வந்துட்டு ஒரே மாசத்துல 2 ப்ரோக்ராம் செய்ய போறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ நீ 2 ஸ்லைடோட வருவ. அண்ட் தென் இப்போ சொந்தோ வந்துட்டு உன்னோட எக்ஸ்கோ செய்யறாங்களா, இப்போ வந்து எக்ஸ்கோ சுக்கானோ வந்து செய்ய போறாங்கன்னா அவங்களோட ஸ்லைட்டும் தம்பா பண்ணிடுவோம். ஸோ கிரஞ்சு ஒரு ப்ரோக்ராம் நம்ம அந்த பொம்பத்தான் கட் பண்ணும்போது 3 இல்லைன்னா 4 ப்ரோக்ராம் சொன்னா போதும். ப்ரோக்ராம் கணக்கு தான், எக்ஸ்கோ கணக்கு இல்லை. ஓகே. வேற ஏதாச்சும்? ஓகே. ஸோ இப்போதைக்கு இவ்வளவுதானே. இதுல ஏதாச்சும் டவுட் இல்லைல்ல? ஓகே. இந்த ப்ரோக்ராம் பிரசன்டேஷன் ஸ்லைட் கவலைப்படாதீங்க. உங்ககிட்ட வந்துட்டு நாங்க சப்மிட் பண்ணி உங்ககிட்ட நான் இப்ப இந்த இது முடிச்சோம், ஸ்லாட் முடிச்சோன்னு கொடுத்துறேன். அடுத்து வந்துட்டு போராங் பண்ட் அஃப்தாரன் வந்துட்டு நீங்க எப்ப ப்ரெசென்ட் பண்ண போறீங்களோ அப்ப வந்துட்டு லோரா கிட்ட டிவிபி கலெக்ட் பண்ணிக்கோங்க.
and then the earliest we going to start is from செப்டம்பர் அடுத்த மாசம். ஏன்னா நம்ம இந்த இந்த கேபியூ முடிச்சோடனே ப்ரோக்ராம் பிளானிங் எல்லாமே ஆரம்பிச்சிடும். நீங்க வந்து எங்ககிட்ட முதல் ப்ரெசென்ட் பண்ணி அதெல்லாம் செஞ்சிருவீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம தக்வீம் வெளியாக்கிடுவோம் எந்தெந்த டேட்ல என்னென்ன ப்ரோக்ராம் இருக்குன்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ சொந்தோலா நீ வந்து டிசம்பர்ல ப்ரோக்ராம் செய்ய போனோம்னா அக்டோபர் ஸ்லாட்ல நீ வந்து ப்ரெசென்ட் பண்ணி ஆகணும். இன்கேஸ் நீ அக்டோபர் ஸ்லாட் புக் பண்ணலன்னா லேட் ஆச்சுன்னா நீங்க உங்க ப்ரோக்ராம் தள்ளி தான் வச்சாகணும். நோ காம்ப்ரமைஸ். ஓகேயா? காம்ப்ரமைஸே கிடையாது இதுல. 2 மாசத்துக்கு முன்னுக்கு, ஏன்னா நீங்க வந்து அமெண்ட்மெண்ட் செய்யறதுக்காக. ஸோ Q&A இல்லைன்னா நம்ம அடுத்த செக்ஷனுக்கு போலாம். அக்கா எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. கேள்வி நவீன். லைக் இப்போ 1 மாசத்துக்கு எத்தனை ப்ரோக்ராம் தான் இருக்கணும் மேக்ஸிமம் அந்த மாதிரி இருக்காதா? மேக்ஸிமம் இல்ல, மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் 10 ப்ரோக்ராம். ஓகே ஓகே. மினிமம் 2 இல்ல. ஏன்னா ஒரு பிரசன்டேஷன் பண்றதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 15 நிமிஷம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 15 நிமிஷத்துக்காக ஒரு மீட்டிங் செய்வோமா? அட்லீஸ்ட் ஒரு 1/2 மணி நேரம் இருக்கணும் அப்படின்ட்டு தான் கான்செப்ட். கூட போச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே, ஸோ வி ப்ரொசீட் டு த செகண்ட் பார்ட் விச் இஸ் டைம்லைன். ஓகே, நீங்களாம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்ல ப்ரோக்ராம் செய்ய ஸ்டார்ட் பண்ண போறீங்க. ஓகேயா? ஸோ உங்களுக்கு இந்த டைம்லைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, டைம்லைன்றது நான் என்ன சொல்றேன்னா கன்சாட் ஆர்ஓ வேற கன்சாட் வேற. ஓகே, ஆர்ஓன்றது ஒரு ஸ்பெசிபிக் ப்ரோக்ராம்க்கு இந்த ஒரு ரன்னிங் ஆர்டர் நீங்க செய்வீங்க. இத்தனை மணிக்கு ஆரம்பிக்கும், இத்தனை மணிக்கு முடியும், ஸ்பெசிஃபிக்கா இது மாதிரி செய்வீங்க. பட் கன் சார்ட்னு சொல்றப்ப இட்ஸ் லைக் அ ஓவரால் டைம்லைன் ஆர் ப்ரோக்ராம் ஸ்கெட்யூல். அதாவது உங்க ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்டிங் அந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங் நீங்க வைக்கிறீங்க தெரியுமா, அதுல ஆரம்பிச்சு ஒவ்வொரு ஹெச்ஓடிக்கும் என்ன வேலை, என்னென்ன செக்ரிகேஷன் ஆஃப் ஒர்க் இருக்கு. அதாவது ப்ரோக்ராமை நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னுக்கே, ஏன்னா நீங்க தான் ப்ரோக்ராம் டைரக்டர் ஆக போறீங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு வந்து ஐடியா இருக்கும், நான் வந்து இதை இப்படிதான் கொண்டு போகணும் இந்த ப்ரோக்ராமை, இது வந்து உங்களோட ப்ரோக்ராம். ஸோ நீங்க அதை எப்படி டிவைட் பண்ண போறீங்க, எத்தனை பேரை நீங்க ரெக்ரூட் பண்ண போறீங்க. ஸோ பேசிக்லி இது உங்களுக்கு ரிமைண்டர், ஒரு ஸ்கெட்யூல் மாதிரில. ஸோ இதை எப்போ நீங்க கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணணும்னா ரைட் ஆஃப்டர் யூ சப்மிட் யோர் பேப்பர் ஒர்க். பிஆர்பிக்கு நீங்க சப்மிட் பண்ணிட்டீங்களா, கன்சாட்ல பூந்துருங்க. கன்சாட்ல பூந்துட்டு உங்களுக்கு எத்தனை ஏஜேகே வேணும், என்னைக்கு வந்துட்டு நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்க, உங்க ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஏஜேகேஸோட எப்போ ஸ்டார்ட் பண்ண போறீங்க. அதுக்கப்புறம் அதுல ஆரம்பிச்சு உங்க ப்ரோக்ராம் முடிகிற வரைக்கும், அந்த போஸ்ட்மார்ட்டம் செய்யற வரைக்கும் எல்லாத்தையுமே வந்து ஒரு ஸ்கெட்யூல் மாதிரி நீங்க செய்யணும். பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து கதா ஸ்கெட்யூல் சப்மிட் பண்ணிட்டேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ரிக்ரூட் பண்ண போறேன். எத்தனை ஏஜிகேஸ் எனக்கு வேணும். ஓகே, ஹெச்ஓடி ப்ரோட்டோகால் இது மாதிரி இது பண்றேன். ஓகே, ஹெச்ஓடி ப்ரோட்டோகாலுக்கு நான் என்ன வேலை கொடுக்கணும், வீக் 1ல என்ன வேலை இருக்கும், வீக் 2ல என்ன வேலை இருக்கும், வீக் 3ல என்ன வேலை இருக்கும், அன்டில் எண்ட் ஆஃப் ப்ரோக்ராம். இந்த பிளானிங்கை நீங்க செஞ்சிருவீங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் கன்சாட். இது வந்து பெஸ்டா பொங்கல் முன்ன வந்து போன செமஸ்டர்ல வந்துட்டு பொங்கல் நடந்திருக்கணும். மீன்ஸ் எங்க பாட் இல்ல, அதுக்கும் முன்னுக்குள்ள பாட் சுந்தர் அண்ணா பாட்ல வந்துட்டு பொங்கல் நடந்திருக்கணும். பட் கோவிட் வந்தனால நடக்க முடியல. பட் இது அவங்க வெளியாக்குன கன்சாட். ஸோ பாருங்க, வீக் 1ல வந்துட்டு அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா வந்துட்டு டாப் வந்து ஸ்பான்சர்ஷிப் லெட்டர் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ரோட்டோகால் டிபார்ட்மெண்ட் வந்து ஸ்பான்சர்ஷிப், ப்ரோக்ராம், டென்டேட்டிவ் இந்த மாதிரி ஆரோ. ஆனா இது வந்து அவ்வளவு ஸ்பெசிஃபிக்கா இல்ல. ஓகேயா? பட் இது ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். ஓகே, அடுத்த ஸ்லைட் கட்டு. அடுத்த எக்ஸாம்பிள். ஓகே, இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு ஆக்சுவலி வந்து ஃபைனல் காலா நைட் கலாஷேத்ரியன்ஸோட ஃபைனல் கன்சாட். ஓகே ஓகே, இது வந்து எப்படின்னா பாருங்க, ப்ரோட்டோகால் ஹெச்ஓடி இவங்க வந்து பாத்தீங்கன்னா வீக்ல இவங்க வந்து டேட்டோட வச்சிருக்காங்க. வெரி ஸ்பெசிஃபிக். என்ன டேட்ல என்ன நடக்கணும், என்ன டேட்ல என்ன செய்யணும். இப்போ சொந்த பாத்தீங்கன்னா 18/1ல வந்துட்டு கன்ஃபார்ம் த டென்டேட்டிவ் வித் ப்ரோக்ராம் டிபார்ட்மெண்ட். அது எந்த நாள்ல செய்யணும், அது வந்து 25 அவங்க செய்யணும்னு போட்டிருக்காங்க. அண்ட் டிராஃப்ட் ரன்னிங் ஆர்டர். ரன்னிங் ஆர்டர் அவங்க செய்யறதுக்கு கொடுத்த டைம் அன்டில் February 1st. கன்ஃபர்மேஷன் ஆஃப் ரன்னிங் ஆர்டர் 8 Februaryக்குள்ள செய்யணும். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா உங்க கன்சாட்லயே வந்துட்டு எதை என்னைக்கு செய்யணும்ன்ற அளவுக்கு ஸ்பெசிஃபிக்கா இருக்கும். ஸோ உள்ளது ஜஸ்ட் வீக் 1னா வீக் 1ல எந்த டேட்ல வேணாலும் இருக்கலாம். ஆனா என்ன வேலைன்றது கிளியரா தெரியல. உள்ள எக்ஸாம்பிள் பாருங்க, ஜஸ்ட் ஸ்பான்சர்ஷிப் அப்படின்னு இருக்கு, ஆர்ஓ அப்படின்னு இருக்கு. ஸோ நீங்க ஆர்ஓல நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்ற வரைக்கும் ஸ்பெசிஃபிக்கா இருந்துச்சுன்னா, இப்ப நான் நேத்து வந்துட்டு அன்னைக்கு ஆர்ஓ வந்து மீரா செஞ்சிச்சு. மீரா செஞ்சப்ப நான் சொன்னேன், இது வந்து ஸ்பெசிஃபிக்கா இருக்கணும், யாரு படிச்சாலும் அது புரியணும். ஓகேயா? ஸோ நம்மளோட மஜ்லிஸ் இப்போ ரஸ்மியோட ஆர்ஓ படிச்சீங்கன்னா எந்த ஸ்லைட் வரணும், ஸ்லைட் வந்ததுக்கு அப்புறம் எப்ப எம்சி பேசணும் அப்படின்ற அளவுக்கு கிளியரா இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த கன்சாட்டும் முடிஞ்ச வரைக்கும் கிளியரா இருக்கணும். லைக் எப்ப டென்டேட்டிவ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க, எப்ப வந்து ரன்னிங் ஓட செய்ய போறீங்க,
ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்க்கும் நெக்ஸ்ட் சைட் போய் நவீன். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் ஹெச்ஓடி. ஓகேயா, இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஹெச்ஓடி வந்துட்டு டைம் எந்த அளவுக்கு அலோகேட் பண்ண போறாங்க, அலோகேஷன் டைம் எவ்வளவு செய்ய போறாங்க. ப்ரீவியஸ் ஸ்லைட். இதுல பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு ஓகே, பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து கேம் பெர்ஃபார்மன்ஸ்னு 2 டிபார்ட்மெண்ட் இருக்கும்ல. ஸோ கேம் எப்ப அவங்க வந்து பிளான் பண்ணி சொல்லணும், எப்ப வந்து இது பண்ணணும், ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஐடியாக்கு எவ்வளவு டைம் அப்படின்ற அளவுக்கு எல்லாமே கிளியரா இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்க ஹெச்ஓடிக்கு வந்துட்டு நார்மலா நீங்க வந்து ஹெச்ஓடி கிட்ட தான் இதை டீல் பண்ணுவீங்க ஒரு இது செய்றீங்கன்னா. ஏன்னா ஹெச்ஓடியோட வேலை உங்களோட கன் சார்ட்டை கம்ப்ளீட் பண்றது, அவங்க தான் வந்துட்டு செய்வாங்க. நீங்க அவங்களுக்கு ஒரு டிராஃப்ட் கொடுத்துட்டு நீங்க செக் பண்ற வேலை தான். ஏன்னா நீங்க ப்ரோக்ராம் டைரக்டர், ஆரம்பத்திலேயே கன் சார்ட் செஞ்சிட்டீங்க, பேப்பர் ஒர்க் செஞ்சிட்டீங்க, எல்லாமே செஞ்சிட்டீங்க. உங்களோட வேலை கன் சார்ட் படி அவங்க செய்யறாங்களா இல்லையா. திம்பாலானோட வேலையும் உங்களோட திம்பாலான் பங்குற வேலையும் இந்த கன் சார்ட்டை ஃபாலோ பண்றது தான். அதுல ஏதாச்சும் அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணணுமா. ஸோ எக்ஸ்ட்ராவை நீங்க என்ன பண்ணலாம்னா, இன்கேஸ் ஏதாச்சும் வந்துட்டு உங்களோட சத்தத்தானே இருக்கா அப்படின்றத வந்துட்டு அந்த கார்னர்ல வந்துட்டு நீங்க இருக்கோம்ல, இந்த டேபிள் நான் பாதி தானே எடுத்திருக்கேன். ஸோ அந்த எண்டிங்ல வந்துட்டு நீங்க என்ன பண்ணலாம், சத்தத்தான ஒரு பாக்ஸ் வச்சுக்கலாம். இன்கேஸ் இந்த சொந்த வந்து அந்த கேம்ஸ் பாத்தீங்கன்னா பிரெயின் ஸ்டார்ம் பண்ணணும்னு போட்டிருக்காங்க ஆன் 25th of January. ஓகேயா, அந்த கேம் செக்ஷன்ல. ஓகே, ஸோ அவங்க அந்த நாள்ல வந்து அதை செய்ய முடியலன்னா ஏன் டிலே வச்சுன்ற ஒரு ரீசன் இருக்கும். அதை உங்களோட சத்தத்தானுக்கு நீங்க வச்சுக்கோங்க. பட் முடிஞ்ச வரைக்கும் நீங்க செய்யற கன் சார்ட்டை நீங்க ஃபாலோ பண்ணணும், உங்க ப்ரோக்ராம் ஃபாலோ பண்ணணும். அப்படி ஃபாலோ பண்ணாதான் அட் தி எண்ட் ஆஃப் த டே நீங்க வந்து ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண அன்னில இருந்து கடைசியா போஸ்ட்மார்ட்டம் செய்யற அன்னைக்கு வரைக்கும் எல்லாமே பிளான்டா இருக்கும். உங்களுக்கும் இந்த பிரச்சனையும் வராது. லைக் கடைசி நேரத்துல நீங்க சொல்லிக்க தெரியுமா, ஓ ப்ரோக்ராம் வந்து இவ்வளவு வேலை இருக்கு, ப்ரெஷரா இருக்கு, டீல் பண்ண முடியல, ஏன்னா உங்ககிட்ட ஒரு ப்ராப்பர் கன் சார்ட் இல்லை. ஏன்னா நீங்க கிளம்ஸியா இருக்கீங்களா, எதை எப்ப செய்யணும்னு உங்களுக்கே தெரியல. திடீர்னு வந்துட்டு யோசிப்பீங்க, ஓ இந்த எக்ஸ்கோ கிட்ட, ஏன்னா எனக்கே உங்களுக்கு இந்த மாதிரி கைட் பண்ணணும்னா எனக்கே ஒரு கன் சார்ட் வேணும். ஆக்சுவலி நம்புறீங்களா, என்கிட்ட ஒரு கன் சார்ட் இருக்கு, உங்ககிட்ட என்னென்ன நாள்ல என்னென்ன சொல்லணும்னு. அப்பதான் நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு எனக்கு ஒரு ரிமைண்டர், இது வந்து உங்களுக்கு ஒரு ரிமைண்டர். நீங்க ஒரு ப்ரோக்ராம் செய்யறப்ப இன்னும் நிறைய விஷயத்த வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா நீங்க ப்ரோக்ராம் டைரக்டர், முக்காவாசி ஸ்பான்சர்ஸ் தேடுற விஷயத்துல நிறைய நீங்க டீல் பண்றீங்க. ஸோ ரொம்ப முக்கியம்ல. அடுத்து நெக்ஸ்ட் டைம். ஸோ இந்த கன் சார்ட்டை நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு எக்ஸ்பிளைன் பண்ணது என்னன்னா, சும்மா உங்ககிட்ட சொல்றதுக்காக மட்டும் இல்ல. இந்த கன் சார்ட்டை நீங்க ப்ரிப்பேர் பண்ணி செக்ரட்டரிட்ட கொடுத்து 2 weeks ஆஃப்டர் சப்மிட்டிங் பேப்பர் ஒர்க்ஸ், பிஹேப்ல நீங்க பேப்பர் சப்மிட் பண்ணிடுவீங்கல்ல கிருத்தாஸ்கெட்ச், அதுல இருந்து 2 வாரத்துல உங்க கன் சார்ட்டை செஞ்சு செக்ரட்டரிட்ட கொடுத்துருங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் வித் ஏஜேகேஸ் வரைக்கும் அந்த கன் சார்ட்ல இன்க்ளூடடா இருக்கணும். ஸோ இப்போ பாருங்க, உங்ககிட்ட நான் சொன்னது வந்துட்டு முதல் ஸ்லைட் ப்ரெசென்டேஷன் பத்தி சொல்லிட்டேன், அண்ட் தென் கன் சார்ட் பத்தி சொல்லிட்டேன். ஓகேயா, கன் சார்ட் இது எல்லாமே வந்துட்டு ப்ரோக்ராம் மின்னுக்கு நீங்க செய்ய வேண்டிய வேலை. நாளைக்குள்ள ஸ்லைட்ல தான் வந்து கிருத்தாஸ்கெட்ச், மீட்டிங் மினிட் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு. ஸோ இன்னைக்குள்ள கம்போனன்ட் ஆக்சுவலி இவ்வளவுதான். ஏதாச்சும் கேள்வி இருக்கா? இன்னைக்கு ஸ்டார்ட் முடிச்சா நீங்களா போய் தூங்கலாம் தரமா? எஸ், தேங்க்யூ. ஏதாச்சும் கேள்விகள்? ஸோ அக்கா, அந்த கன் சார்ட் வந்து 2 வகையில எது வேணா செய்யலாமா, இல்ல மேமாங் 2 வகையில ஒன்று தான் பிலே பண்ணி ஸ்பெசிஃபிக்கா செய்யணும்னு இருக்கா? ஓ விருப்பம். வீக் 1 அந்த மாதிரி நீ வந்து சிம்பிளா செய்ய போறேன்னா ஓ விருப்பம். ஆனா முடிஞ்ச வரைக்கும் அதோட ஸ்பெசிபிக் டீடைல்ஸ், வீக் அந்த டேட் கூட பிரச்சனை இல்லை, பட் அந்த வேலை வந்து முக்கியம். வேலை வந்துட்டு செகண்டோட டெம்ப்ளேட் ஃபாலோ பண்ணி நீ வந்து டேட் வந்துட்டு வீக் 1ல நீ லைக் ஓகே கொஞ்சம் நான் லீனியனா இருக்க போறேன், இந்த டேட்ல எனக்கு வேணாலும் அட்லீஸ்ட் இந்த வீக்குள்ள எனக்கு இந்த வேலை முடிக்கணும் அப்படின்னா கூட அந்த பிரச்சனை இல்லை, அந்த டைம் லைன் பிரச்சனை இல்லை, டேட் படி பிரச்சனை இல்லை, பட் வேலை வந்து ஸ்பெசிஃபிக்கா இருக்கும். என்ன வேலை? ஓகே ஓகே, வேற கேள்வி? ஏன்க்கா எங்களுக்கு இவ்வளவு வேலை கொடுக்குறீங்க? அது இருக்கா அக்கா, இந்த கன் சார்ட் இருக்குல்ல, ஸோ நீங்க சொன்னீங்க ஆஃப்டர் பேப்பர் ஒர்க் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்னு. ஸோ பேப்பர் ஒர்க் ப்ரூஃப் பண்றாங்களா இல்லையான்னு வெயிட் பண்ணுமா, இல்ல ஜஸ்ட் ப்ரோக்ராம் இம்ப்ரூவ் பண்ணிடுவாங்க? நார்மலா பிஹேப் வந்து தோலா பண்றதுக்கு வந்துட்டு பிஹேப் இப்ப இந்த ஆன்லைன் சீசன்ல தோலா பண்றதுக்கு ஒரே ரீசன், உங்க பிளேஸ் வந்து ஆன்லைனை தவிர வேற ஏதாச்சும் இருந்துச்சுன்னா மட்டும்தான் அவங்க தோலா பண்ணுவாங்க. ஓவராலா யூஸ்வலா எல்லா ப்ரோக்ராமும் லிப்பாஸ் ஆகிரும். ஓகேயா, கவலைப்படாதீங்க. ப்ரோக்ராம் வந்து லூலூஸ் ஆகுது. ஏன்னா நம்ம அதுக்காக தான் நம்ம வந்து எத்தனை லெவல் தப்பீஸ் பண்ணி பண்றோம். எங்க கிட்ட ப்ரெசென்ட் பண்ணுவீங்க, அட்வைசஸ் அப்படி உங்க பிஹேப்ல தோலா பண்ற அளவுக்கு வாய்ப்பே இல்லை.
ஸோ கத்தாஸ் கஜை எல்லாம் செக் பண்ணி தான் சப்மிட் பண்றோம். லூசன் கிடைச்சிரும். லூசன் கிடைக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஓகே போன செமஸ்டர்ல வந்துட்டு வந்து எப்படி பண்ணியிருந்தாங்கன்னா கத்தாஸ் கஜை சப்மிட் பண்ணுவீங்க, நெக்ஸ்ட் வீக்கே வந்து உங்களுக்கு சூரத் லூசன் கிடைச்சிரும். அந்த மாதிரி இருந்துச்சு. தென் செகண்ட் செமஸ்டர்ல என்ன பண்ணாங்கன்னா கத்தாஸ் கஜை சப்மிட் பண்ணுவீங்க, நடுவில் ஒரு வாரம் பிரசன்டேஷன் என்னமோ வச்சிருந்தாங்க. பட் அந்த மாதிரி பிரசன்டேஷன் நடக்கல. பட் பிரசன்டேஷன் அதுக்கப்புறம் தான் சூரத் லூசன், அதாவது 3rd வீக்ல தான் கொடுத்தாங்க. ஸோ ஒரு மந்த்ல வந்துட்டு ஒரு தடவை தான் அந்த கத்தாஸ் கஜை சப்மிட் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ whatever it is உங்களுக்கு சூரத் லூசன் வந்துடும். பட் நீங்க ரைட் ஆஃப்டர் பேப்பர் ஒர்க்கை சப்மிட் பண்ணிட்டீங்கனாலே நீங்க வந்து ஜஸ்ட் இதை ஸ்டார்ட் பண்ணலாம் கன்சர்ட். அடுத்த லெவலுக்கு போயிருங்க, ப்ரோக்ரஸ் பண்ணி போயிட்டே இருங்க. அக்கா இன்னொரு கொஸ்டின். இப்போ இந்த சார்ட் இருக்குல்ல, இப்போ வந்து இப்போ லட்சே வந்து நான் தான் அந்த ப்ரோக்ராமோட புங்காரானா நான் வந்து இதை கிரியேட் பண்ணுவேன். இது வந்து யாருக்கு விசிபிளா இருக்கும்? லைக் என்னோட ப்ரோக்ராம்ல வேலை செய்யற எல்லா ஏஜெக்டர்ஸும் இது பார்க்கலாமா இல்ல ஜஸ்ட்? இந்த விசிபிலிட்டி வந்துட்டு நார்மலா வந்துட்டு புங்காரா திம்பலான் புங்காரா எத்தனை திம்பலான் புங்காரா வச்சிருந்தாலும் அத்தனை திம்பலான் புங்காராவுக்கும் எக்ஸஸ் இருக்கும், ஹெச்ஓடிக்கும் எக்ஸஸ் இருக்கும். ஹெச்ஓடிக்கு என்ன வேலைன்னு தெரியலன்னா அவங்க எப்படி செய்வாங்க? ஸோ இவங்க 3 பேருக்கு அண்ட் தென் உங்க செக்ரட்டரிக்கு மினிமம் எல்லாத்துக்கும் எக்ஸஸ் இருக்கும்ல. ஸோ யூஸ்வலி உங்களோட ப்ரோக்ராமோட டாப் பாட், உங்க ப்ரோக்ராம்க்கு ஒரு டாப் பாட் செய்வீங்க தெரியுமா? டைரக்டர், வைஸ் டைரக்டர்ஸ், செக்ரட்டரி, பெண்டஹாரி அண்ட் தென் ஹெச்ஓடி, இவங்க எல்லாருக்கும் வந்து எக்ஸஸ் இருக்கும் யூஸ்வலி. பட் இட்ஸ் அப் டு யூ. இல்லை நீ ஒரு ப்ரோக்ராம் டைரக்டர் இருந்தால் இந்த எக்ஸஸ் யாருக்கு வேணும் அப்படின்னு நீ முடிவு பண்ணலாம். ஸோ நீ வந்து சொல்ற இப்போ நான் வந்துட்டு ஹெச்ஓடி கொடுக்கல, நான் ஜஸ்ட் என்னோட திம்பலன் புங்காரா கிட்ட கொடுத்து அவங்களே செக் பண்ற மாதிரி வச்சுக்கிறேன் அப்படி. ஓகே. இன்ன வரைக்கும் கேள்வி கேட்டது நவீன், சஷ்மிரா, ஹரி முதல் ஒரு கேள்வி கேட்டான். ஓகே, வேற யாருக்குமே கேள்வி இல்லையா? தனீஷ் ஓகேயா? எல்லா கேள்வி ஓகேயா? தனீஷ் ஓகே புரிஞ்சா? ஓகேயா? புரிஞ்சிச்சு. ஓகே. வேற யாரு? உமாக்கா? உமாக்கா இப்போதைக்கு இல்ல மேஷ். இப்போதைக்கு ஓகேக்கா. ஓகேக்கா. வேற யார் கூப்பிடலாம்? கிஷன்? அக்கா சோஃபா நோ கொஸ்டின்க்கா. சோஃபா நோ கொஸ்டின். அனு? இல்லக்கா சோஃபா. ஓகே அனு ஓகே. லோகேஷ் ஓகேயா? ஓகேக்கா சோஃபா நோ. எவ்ரிதிங் இஸ் ஓகே. மல்டிமீடியா கூப்பிட்டேன். ஹரி, சஷ்மிரா நிறைய கேள்வி கேட்டாங்க. சுகன், நவீன் ஓகே சொல்லிட்டான். வேற யார்கிட்ட நான் கேட்கல, என்ன டிபார்ட்மெண்ட் நான் கேட்கல. கார்த்திகன். கார்த்திகேயன், சோபனா. எஸ்ஆர்ஓ. கார்த்திகேயன், சோபனா புரிஞ்சிச்சுக்கா? புரியுதா? ஓகே. தாபுங்க அம்மானா உங்களுக்கு வந்து ப்ரோக்ராம் வந்துட்டு ஓகே தாபுங்க அம்மா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நீங்க வந்துட்டு தாபுங்க அம்மா ஜாக பண்ணுவீங்க. இன்னும் ஒரு ஆள் வந்துட்டு ஃபன் தேடுற வேலையை பார்த்துப்பீங்க தெரியுமா? ஸோ இன்கேஸ் நீங்க ஃபன் தேடுற அந்த இதுல வந்துட்டு ஏதாச்சும் ப்ரோக்ராம் செஞ்சு ஃபன் தேட போறீங்கனாலும் யூ கைஸ் மஸ்ட் ஃபாலோ த சேம் டெம்ப்ளேட்ல. ஸோ ஒரு ஆள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்துட்டு அந்த காசு டீல் பண்ணி இப்போ நஸ்டேட் கூட ஹேண்டில் பண்ற வேலையை பாருங்க. இன்னொரு ஆள் வந்துட்டு லைக் ஃபன் தேடுற வேலை தேடுங்க. ஸோ வெளியே எக்ஸ்டர்னல் கிட்ட தேடினாலும் சரி இல்லை ப்ரோக்ராம் தேடி ஃபன் தேடுறனாலும் சரி, இட்ஸ் அப் டு யூ கைஸ். உங்களோட கிரியேட்டிவிட்டி உங்க டிவிபி கூட டிஸ்கஸ் பண்ணி எப்படின்னு செஞ்சிருங்க. வாட் எவர் ப்ரோக்ராம்ஸ் யூ கைஸ் ஆர் பிளானிங் உங்க டிவிபி கூட பிளான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நான் டேட் சொல்றேன் என்னைக்கு அது ப்ரெசென்டேஷன். ஸோ அன்னைக்கு வந்து நமக்குள்ள அதாவது நம்ம போர்ட் மெம்பர்ஸ்குள்ள ப்ரெசென்டேஷன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இப்போ நசேஹட் கூட பண்ற டேட் வந்துட்டு அவால் செப்டம்பர்னா உங்க ப்ரோக்ராம் வந்து நவம்பர்ல ஸ்டார்ட் ஆகும். ஓகேயா? ஸோ நவம்பர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும்லாம் நார்மலா. ஓகே கார்த்திக் சோபனா இந்த பிரச்சனையும் இல்லை. வேற யாருக்கு இல்லை? டேவ் ஓகே எல்லாமே? டேட் ட்ரை பண்ணுவாரு. மற்றவங்க எல்லாருக்கும் ஓகேன்னு நினைக்கிறேன். தர்ஷன், எலிலன் ஓகேயா? இங்க தர்ஷன் காணும். தர்ஷன் இருக்குக்கா. சோஃபா ஓகேக்கா. இருக்குக்கா. சோஃபா. ஓகே. சோ உங்களுக்குலாம் புரிஞ்சிச்சுன்னா இன்னைக்கு ஸ்லாட் அவ்வளவுதான். நம்ம பேலன்ஸ் வந்து நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். ஓகேக்கா. थैंक यू. ஓகேயா? சோ ஐ hand this event back to நம்ம அக்கா, நம்ம சஷ்மிரா அக்கா கூப்பிடுவோம்.
தேங்க்யூ மெஸ்வினா அக்கா ஃபார் த யூஸ்ஃபுல் ஸ்லாட். நிறைய இன்ஃபர்மேஷன் கிடச்சி. இன்னைக்குள்ள ஸ்லாட்ஸ் அவ்வளோதான். பிஃபோர் தட் do we have postmortem for today or Terusa வந்து last day? லாஸ்ட் டே தான். Okay. So இன்னைக்கு வந்து அவ்வளோதான். Everyone thank you for the cooperation and நாளைக்கு பார்க்கலாம்.